தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் உங்களுடைய நீண்ட பயணத்திற்கோ அல்லது ஒரு ஆழமான உறக்கத்திற்கோ அல்லது நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதோ கண்டிப்பாக இந்த 5 கதைகள் உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருக்கும். ஆகவே உங்கள் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கொள்ளுங்கள். இதில் வருகின்ற 5 கதைகளை உருவகப்படுத்தி பாருங்கள். இதில் வருகின்ற லாஜிக் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். பல்வேறு மாயாஜால கதைகளும் இதில் அடங்கும். ஆகவே 5 சுவாரஸ்யமான கதைகளைத்தான் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ராஜேஷ்குமார், இந்திரா சவுந்தரராஜன், டிடெக்டிவ் DK மற்றும் பல சுவாரஸ்யமான தமிழ் கதைகள் நம்முடைய ஆடியோ புக் சேனலில் சிறந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் இருக்கிறது. அதையும் கேளுங்கள். வாருங்கள், நாம் கதைக்குள் செல்வோம். ஒரு காலத்துல ஒரு பெரிய பண்ணையக்காரர் இருந்தாரு. அவர் ஆடு மேய்க்கவும் பண்ணை வேலை செய்யவும் ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அந்த ஆளோட பேரு அனீஸ். ரொம்ப சுறுசுறுப்பான பையன். எப்பவும் கையில ஒரு புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு வேலை முடிஞ்சதும் அதை ஊதுவான். அவன் ஊதுற அந்த குழல் இசையை கேட்டா யாரு வேணும்னாலும் மயங்கிடுவாங்க. பண்ணையில வேலை செய்யறவங்க, அங்க வர்றவங்க போறவங்க, பறவைகள், பசு, மாடுன்னு எல்லாத்தையுமே அவனுடைய அந்த இசை கட்டி போடும். ஒரு சின்ன புல்லாங்குழல்ல எப்படி இவ்வளோ அழகா இசை வருதுன்னு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. அவனை பாராட்டுவாங்க. அவன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அவனை கண்டு பொறாமப்படுவாரு. அவன் புல்லாங்குழல் ஊதுறத பிடிக்காம அடிக்கடி திட்டுவாரு. அது வேற யாரும் இல்ல, அவருடைய முதலாளியான அந்த பண்ணையக்காரர் தான். அனீஸுக்கு எப்பெல்லாம் வேலை இல்லையோ அப்ப புல்லாங்குழல் எடுத்து ஊதுவான். அவன் இசையை கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். அவன் புல்லாங்குழல் ஊத போறதுன்னு தெரிஞ்சா எல்லாருமே அவனை சுத்தி உட்காந்துருவாங்க. அனீஸு தானாவே கத்துக்கிட்ட இசைய தேன் மாதிரி எல்லாருக்கும் புல்லாங்குழல் வழியா ஊட்டிக்கிட்டே இருப்பான். கேட்டவங்க எல்லாருமே மெய் மறந்து போயிடுவாங்க. மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. நாளுக்கு நாள் இத பார்த்து அந்த பண்ணையாருக்கு கோபம் வந்துருச்சு. அனீஸ எத்தனை தடவை எச்சரிச்சாலும் அவன் புல்லாங்குழல் ஊதுறத நிறுத்தவே இல்லை. ஆனா அதே சமயம் வேலையில எந்த குறையும் அவன் வைக்கல. எல்லா வேலையையும் சரியா முடிப்பான். இன்னும் சொல்ல போனா அதிகமா கூட வேலை செஞ்சிருவான். அதுக்கப்புறம் தான் புல்லாங்குழலை எடுப்பான். அதனால பண்ணையக்காரரால அவன் மேல எந்த குத்தமும் சொல்ல முடியல. ஆனாலும் அவனுடைய புல்லாங்குழலை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அவரு ரொம்ப ஆத்திரப்பட்டாரு. ஒரு நாள் அனீஸை பார்த்து, டேய் கேடு கட்டவனே, எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் புல்லாங்குழல் ஊதாதன்னு. நீ வேலை பண்ண வந்தியா இல்ல இசை நிகழ்ச்சி பண்ண வந்தியா? இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கோலை எடுத்து அனீஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவன் வலி தாங்க முடியாம துடிச்சான், அழுதான். அதுக்கப்புறம் அவன் வச்சிருந்த புல்லாங்குழலை புடுங்கி உடைச்சு போட்டுட்டாரு. அப்புறம் அவனை பண்ணையை விட்டு துரத்திட்டாரு. அவனால அழுகையை அடக்க முடியாம தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு தாத்தா அனீஸை பார்த்து, ஏன் தம்பி அழற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஐயா, நான் ஆடு மேய்க்கிறவன், என் பேரு அனீஸு. பண்ணைக்காரர் என்னை பயங்கரமா அடிச்சு துரத்திட்டாரு. நான் எல்லா வேலையும் சரியா தான் செஞ்சேன். அது போக ஃப்ரீ டைம்ல தான் நான் புல்லாங்குழல் ஊதுனேன். அதுக்கு அவர் கோவப்பட்டு என்னை அடிச்சு என் புல்லாங்குழலையும் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னான். சரி தம்பி அழாதன்னு சொல்லி அந்த தாத்தா அனீஸை தேத்தி, நீ என் கூட வா, என் வீட்லயே இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி புல்லாங்குழல் ஊது, அந்த பண்ணையாருக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டலாம் அப்படின்னு சொன்னாரு. அனீஸும் சரின்னு சொன்னான். அந்த தாத்தா வீட்லயே இருக்க ஆரம்பிச்சான். தாத்தா அவனுக்கு பெரிய பெரிய புல்லாங்குழல் எல்லாம் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தாரு. அது வரைக்குமே அவன் தானாவே இசையமைச்சு பாடிக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் முறையா இசையை கத்துக்கிட்டான். சும்மாவே புல்லாங்குழல் சூப்பரா ஊதுவான். இப்ப அவன் ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்டான். அவன் புல்லாங்குழலை எடுத்து ஊதுனா எல்லா மனுஷங்களும், பறவைகளும், விலங்குகளும் ஓடி வந்து அவனுடைய மியூசிக்ல அப்படியே மயங்கி நிற்கும். அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும். இப்படியே காலம் போயிட்டு இருந்தது. பல மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பண்ணையாருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல பனிக்கட்டி மாதிரி வெள்ளையா ஒரு முயல், தலையில கருப்பு புள்ளிகள் இருக்கு. அந்த முயலோட அழகை பார்த்து பண்ணையாரு மயங்கிட்டாரு. அந்த முயலை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. உடனே அவருடைய பசங்களை கூப்பிட்டு, யார் அந்த முயலை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு என் முழு சொத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. பசங்களுக்கு செம சந்தோஷம். ஆனா அவருடைய கனவுல வந்தது எப்படி பிடிக்கிறது, எங்க போய் தேடுறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்பா கிட்டே கேட்டாங்க. அதுக்கு அந்த பண்ணையக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த முயல் வேணும். நல்லா வெள்ளையா இருக்கும், தலையில கருப்பு புள்ளிகள் இருக்கும், எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பெரிய பையன் சொத்தெல்லாம் தனக்கு தான் நினைச்சுக்கிட்டு முயலை பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனான். போற வழியில அந்த தாத்தாவை பார்த்தான். அனீஸை வளர்த்தாருல அந்த தாத்தா. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, சரிப்பா நீ காட்டுக்குள்ள போ, அங்க அனீஸ்னு ஒருத்தவன் இருப்பான்,
அவன்கிட்ட சொன்னா அவன் முயலை பிடிச்சி தருவான் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த பெரிய பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவ்வளோ சீக்கிரம் நமக்கு உதவி கிடைக்குன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. சந்தோஷமா காட்டுக்குள்ள போனா அனீஸை பார்த்தான். தன்னோட அப்பாவுக்கு முயல் வேணும்னு சொன்னான். அனீஸும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா முயலை பிடிச்சி கொடுத்தா எனக்கு 1 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த பணம் கொஞ்சம் அதிகம்தான், ஆனா அப்பாவுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் தனக்கு தானே வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அனீஸ் கேட்ட அந்த 1 லட்சம் ரூபாவை அந்த பெரிய பையன் தரேன்னு சொல்லி சம்மதிச்சிட்டான். அப்புறம் அனீஸ் சொன்னான், சரிங்க சந்தோஷம், நீங்க சாயங்காலம் வாங்க, நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னான். சாயங்காலம் ஆச்சு. காடு ரொம்ப அழகா இருக்கும். அனீஸ் அப்பதான் வழக்கமா புல்லாங்குழல் எடுத்து ஊதுவான். அவனுடைய இசையை நிறுத்தினா மட்டும்தான் பறவைகளும் விலங்குகளும் அதனுடைய இடத்துக்கு போகும். அதெல்லாம் தெரிஞ்ச அனீஸ் புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிச்சான். எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஓடி வந்துச்சு. அப்ப தூரத்துல பனி மாதிரி வெள்ளையா ஒரு முயல், தலையில கருப்பு புள்ளிகள். பண்ணையார் கனவுல பார்த்த அதே முயல். உடனே அனீஸ் புல்லாங்குழலை கீழே வச்சுட்டு முயலை பிடிச்சி அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இந்தாங்க உங்க முயல், நீங்க கேட்ட மாதிரி பனி மாதிரி வெள்ளையா இருக்கு, தலையில கருப்பு புள்ளி இருக்கு, ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோங்க. இது ஓடி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பெரிய பையனுக்கு செம்ம சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா பணத்தை கொடுத்துட்டு முயலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அனீஸ் மறுபடியும் புல்லாங்குழலை ஊதுனான். அந்த இசை காத்துல அப்படியே கலந்து கலந்து பெரிய பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே அந்த முயலோட காதுல விழுந்துச்சு. உடனே முயல் ஒரு தடவை துள்ளி அந்த பெரிய பையன்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்து ஓடி போயிடுச்சு. அந்த பெரிய பையனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம திரும்பவும் அனீஸ் கிட்ட வந்தான். தம்பி, நீ பிடிச்சி கொடுத்த முயல் ஓடி போயிடுச்சு, இப்படி என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அனீஸ் சொன்னான், நான் தான் சொன்னேன்ல ஜாக்கிரதையா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நான் என்ன செய்ய முடியும், வேணும்னா திரும்பியும் பிடிச்சி கொடுக்குறேன், திரும்பவும் 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். பெரிய பையன்கிட்டயும் காசு இல்ல, இருந்த காசெல்லாம் ஏற்கனவே அவன் கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் பண்ணைக்காரருடைய 2வது பையன் காட்டுக்கு போனான். தாத்தாவை மீட் பண்ணா, நடந்த விஷயத்த சொன்னா. அவரும் அதே மாதிரி சொன்னாரு. அவனுக்கும் அதே மாதிரி நடந்துச்சு. அவனும் அனீஸை பார்த்தான். அவனும் முயலை பிடிச்சி கொடுத்தான். திரும்பி புல்லாங்குழல ஊதுனா முயல் ஓடி போயிடுச்சு. அவனும் பணத்தை இழந்துட்டான். அவனாலையும் முயலை பிடிக்க முடியாம வீட்டுக்கு வந்துட்டான். கடைசியா பண்ணைக்காரருடைய 3வது பையனும் போனா. அவனாலையும் முயலை பிடிக்க முடியல. அவனுக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. பண்ணைக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டே முட்டா பசங்களா, உங்களால ஒரு முயலை கூட பிடிக்க முடியலையா, 3 நாளா 3 லட்சம் ரூபா போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா திட்டினாரு. அப்புறம் அவரு சரி நானே காட்டுக்கு போறேன், முயலை பிடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவரு காட்டுக்கு போனாரு. தூரத்துல அனீஸ் பண்ணைக்காரர் காட்டுக்குள்ள வர்றதை பார்த்துட்டான். அவனுக்கு பண்ணைக்காரர் மேல செம்ம கோவம் வந்துருச்சு. ஆனா பண்ணைக்காரரால அனீஸை தெரிஞ்சுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல, அடையாளம் தெரியல அவருக்கு. அனீஸ் கிட்ட போய் முயலை பிடிச்சி தர சொன்னாரு. அனீஸும் புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிச்சான். காட்டுல இருக்கிற ஓனா, நரி, கரடி, பாம்பு, பறவை எல்லாமே பண்ணைக்காரரை சுத்து போட்டுருச்சு. எப்ப வேணாலும் தாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பண்ணைக்காரருக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அனீஸ் காலிலேயே விழுந்துட்டாரு. தம்பி தம்பி என்னை எப்படியே காப்பாத்துப்பா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அனீஸ் அவர் தூக்கி விட்டு, ஐயா என்ன தெரியலையா, நான் தாங்க அனீஸ், உங்ககிட்ட வேலை செஞ்சனே, அப்பப்ப புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பனே, நீங்க கூட்டி என்னை அடிச்சு துரத்திட்டீங்களே, அதே அனீஸ் தான் அப்படின்னு சொன்னான். உடனே பண்ணைக்காரர் பேச ஆரம்பிச்சாரு. அப்படியே தம்பி என்னை மன்னிச்சிடுப்பா, என்கிட்ட தான் தப்பு, இனிமே நான் நல்லவனாவே இருப்பேன்ப்பா, யாருக்கு அந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அனீஸ் சொன்னான், இதோ பாருங்க ஐயா, இங்க எவ்வளோ பேர் பசியில இருக்காங்க தெரியுமா, நீங்க அவங்க நல்லா வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம அடிச்சு துரத்திருக்கீங்க. என்ன மட்டும் அப்படி பண்ணல, நிறைய பேர் அப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்யல. அதனால உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான். இப்போ இந்த மிருகமும் பறவையும் பாம்பும் பூரானும் உங்களை கொல்ல போகுது அப்படின்னு அனீஸ் சொன்னான். ஐயோ தம்பி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா, என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு பண்ணைக்காரர் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அனீஸ் சொன்னான், சரி இனிமே நல்லவனா இருங்க, ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஒருத்தவங்களை வேலை வாங்குறீங்க அப்படின்னா சரியான சம்பளத்தை கொடுங்க, அவங்கள மதியுங்க, இப்படிலாம் நீங்க பண்றீங்கன்னு சொன்னா நான் அந்த மிருகத்தெல்லாம் விரட்டி விடுறேன். அதே சமயம் நீங்க உங்க சொத்துல பாதிய ஏழைங்களுக்கு தானமா தரணும் அப்படின்னு அனீஸ் சொன்னான். பண்ணைக்காரரும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அனீஸ் எல்லா மிருகத்தையும் விரட்டி விட்டான். பண்ணைக்காரர் வீட்டுக்கு போனாரு. தன்னோட சொத்துல பாதிய ஏழைகளுக்கு தானம் பண்ணாரு. இப்படிதான் அனீஸ் புல்லாங்குழலால தன்னுடைய இசையால ஒரு கெட்ட மனுஷனை திருத்தினான். பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா இப்படிதான் பழி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல கதையா இது இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னா அவங்க பண்ற கெட்ட விஷயத்தையே திரும்பி அவங்களுக்கு பண்ணாம நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டு நாம நம்ம பாதையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அவங்க நம்ம பாதையில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க பண்ற தப்பை நாம சொல்லி காட்டலாம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நாம உடனே பதிலுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான காலம் கண்டிப்பா வரும்.
நம்மளை யார் ஏமாத்தினாங்களோ அவங்க நம்மக்கிட்டேயே திரும்பி வர்றதுக்கான காலம் கண்டிப்பா வரும். அப்ப அவங்களுக்கு அவங்க பண்ண தப்ப புரிய வச்சா போதும். பழி வாங்குதல் அப்படின்றது உடனே பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது, அதை தவறான முறையில தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேரமும் காலமும் கண்டிப்பா உங்களை ஏமாத்தினவங்கள உங்ககிட்ட அழைச்சிட்டு வரும். அப்ப அது நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இப்ப நான் சொன்ன கதை. ஆனா இதே மாதிரியான தத்துவங்கள் அடுத்து வரப்போற கதையில இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த கதை முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசியான கதையா கூட இருக்கலாம். வாங்க அடுத்த 2வது கதைக்கு போலாம். ஒரு மலை கிராமத்துல ஒரு அம்மாவும் அவங்க பொண்ணும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய குட்டி நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விதை போடுறது, நாத்து நடுறது, தண்ணி பாய்ச்சறது, அறுவடை பண்றதுன்னு எல்லா வேலையையும் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாருமே அவளை செவப்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் அந்த செவப்பி நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல ஒரு பெரிய டிராகன் பறந்து வந்துச்சு. அது பறந்து வந்த வேகத்துல காத்து பலமா வீச மரங்கள் எல்லாம் பயங்கரமா ஆட மேகங்களும் நடுங்கி போச்சு. அப்படி அந்த டிராகன் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா கோரமா இருந்துச்சு. திடீர்னு அந்த டிராகன் பூமிக்கு பாஞ்சு வந்து செவப்பிய தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே செவப்பியும் அம்மா அம்மான்னு கத்துனா. அவ்வளவுதான், அம்மாவால வேற ஒண்ணுமே கேட்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கத்துனா, அம்மா அம்மா தம்பி வந்து என்ன காப்பாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போதே செவப்பி அந்த டிராகன் தூக்கிட்டு போச்சு. ஆக தம்பியை வந்து காப்பாத்த சொல்லுங்கன்ற விஷயம்தான் அந்த அம்மா கதையில விழுந்துச்சு. அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, என் குழந்தைய டிராகன் தூக்கிட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட போய் நான் முறையிடுவேன், தம்பி வந்து காப்பாத்த சொல்லுன்னு சொல்றாளே, அவளுக்கு தான் தம்பியே கிடையாது, எனக்கு பிறந்தது அவ மட்டும்தானே, பயத்துல என்னமோ வளரிட்டு போறாளே, நான் என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா அப்படியே தள்ளாடி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போற வழியில ஒரு புன்னை மரத்துடைய கிளை அம்மாவோட தலையில மாட்டிக்கிச்சு. முடியை எடுக்க முடியாம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடைசியா அம்மா அந்த முடியை அறுத்துக்கிட்டு தான் போனாங்க. அதாவது முடியை அப்படியே கட் பண்ணி அந்த கிளை அப்படியே விட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல சிவப்பு கலர்ல பெர்ரி பழங்கள் இருந்ததை பார்த்து அதை கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போனாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. அம்மா சாப்பிட்ட அந்த பெரிய பழம் தான் அவங்கள கர்ப்பமாக்கிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க சின்ன பேபரி அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தையும் வட்டத்தலையோட செவந்த கண்ணத்தோட பேரிக்கா மாதிரியே இருந்துச்சு. அந்த சின்ன பேபரி ரொம்ப வேகமா வளர்ந்து சீக்கிரமே ஒரு இளைஞன் ஆயிட்டான். அதாவது ஒரு இளைஞன் ஆவறதுக்கு நிறைய வருஷம் ஆகும்ல, அப்படிலாம் கிடையாது. கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு 15 வயசு பையன் மாதிரி அவன் இருந்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவுக்கு டிராகன் தூக்கிட்டு போன பொண்ணு சொன்ன வார்த்தை மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். தம்பியை வந்து காப்பாத்த சொல்லுங்க, தம்பியை வந்து காப்பாத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் மட்டும்தான் அம்மா ஞாபகத்துக்கு வருது. ஆனா அம்மாவால அந்த விஷயத்த சின்ன பேருக்கிட்ட சொல்ல முடியல. சொல்ல வாய் வரும், ஆனா மனசு தடுத்துடும். இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து அம்மா வாயை முடிப்பாங்க. ஒரு நாள் ஒரு காக்கா வீட்டுக்கு வந்து சின்ன பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. உன் அக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, டிராகன் குகையில மாட்டிக்கிட்டு இருக்கா, வெறும் கையால குகைய சுரண்டி ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால சீக்கிரமா அக்காவை போய் மீட்டுட்டு வந்துரு அப்படின்னு காக்கா சொல்லுச்சு. அதை கேட்டதும் சின்ன பேருக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னது, எனக்கு அக்கா இருக்கா? உடனே அம்மா கிட்ட போனா, அம்மா எனக்கு அக்கா இருக்காளா, அவ எங்க போனா, ஏன் நீங்க இத்தனை என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் மறைச்சிங்க அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஆமாங்கண்ணா, உன் அக்கா ஒரு டிராகன் தூக்கிட்டு போயிடுச்சு, அது இது வரைக்கும் எவ்வளோ பேரை தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா உங்க அக்காவையும் சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டிராகன் தூக்கிட்டு போறப்ப என் தம்பி வந்து காப்பாத்துவான்னு அவ சொன்ன வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்கு. உங்ககிட்ட சொல்லான்னு பார்ப்பேன், அப்புறம் நீயும் போயிட்டு என்ன பண்றது நான் சொல்லாம விட்டுருவேன் அப்படின்னு அம்மா சொல்ல, ஒருவேளை உங்க அக்கா இருக்காளா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல, அதனாலதான்ப்பா அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சின்ன பேரருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே ஒரு பெரிய உலக்கையை எடுத்துக்கிட்டு, அம்மா நான் இப்பவே போய் என் அக்காவை மீட்டுட்டு வரேன், ஒரு காக்கா வந்து என்கிட்ட சொல்லுச்சு என் அக்கா உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப கண்டிப்பா அக்காவை அதை சாப்பிடாம தான் வச்சிருக்கணும், நான் நேரம் அந்த டிராகனை பாக்குறேன், அதை கொல்ல போறேன், அதை நான் கொன்னுட்டு அக்காவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். அதை கேட்ட அம்மாவுக்கு ரொம்ப சோகம் கலந்து ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அழுக வந்துருச்சு. கையால முகத்து முடி அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க மனசுல சந்தோஷமும் இருக்கு, பயம் கலந்த ஒரு துக்கமும் இருந்துச்சு. தூரத்துல நடந்து போயிட்டு இருக்க பையனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பேரரி ரொம்ப தூரம் நடந்து போனான். ஒரு மலைப்பாதையோட முடிவுக்கு வந்தான். அங்க ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறை அந்த பாதையையே மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாதையில போகணும் அப்படின்னா அந்த பாறையை தாண்டினா மட்டும்தான் போக முடியும். அப்படி தாண்டி போகும்போது கால் தவறுனா பள்ளத்துல விழுந்துருவோம். அதெல்லாம் பார்த்த சின்ன பேருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த பாறையை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே அவன் கையோட கொண்டு வந்திருந்த உலக்கைய அந்த பாறையோட அடியில வச்சு தூக்க பார்த்தான். அந்த உலக்க உடஞ்சு போச்சு. உடனே அவன் தான் 2 கையாலையும்
பாறையை தள்ளி விட்டான். அவனுக்கு எங்க இருந்துதான் அவ்வளோ பலம் வந்துச்சுன்னு தெரியல. அவன் தள்ளி விட்டதுல அந்த பாறை உருண்டு பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. அப்ப அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு தங்க புல்லாங்குழல் ஒன்று இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா தங்க கலர்ல பயங்கரமா ஜொலிச்சுது. சின்ன பேரரி அதை எடுத்து ஊத ஆரம்பிச்சான். அதுல இருந்து ஒரு அழகான சத்தம் வந்துச்சு. மறுபடியும் ஊதுனான். அப்படி அவன் ஊத ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணான். அந்த மலையில இருந்த புழு, பூச்சி, தவளை, பல்லி எல்லாமே ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அவன் புல்லாங்குழல வேகமா ஊத ஊத எல்லாமே வேகமா ஆட ஆரம்பிச்சது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த புல்லாங்குழல வச்சுதான் அந்த டிராகனை நாம ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அவனுக்கு ஒரு புது தைரியம் வருது. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் ஒரு பெரிய குகை வருது. அந்த குகையோடைய வாசல்ல டிராகன் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. டிராகனை சுத்தி எல்லா இடத்துலயுமே எலும்பு கூடு கிடக்குது. எல்லாமே டிராகன் சாப்பிட்ட மனுஷங்களுடைய எலும்பு. அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பயத்துல நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா. டிராகன் அவள் தன்னோட கூர்மையான நகத்தால கீறிக்கிட்டே இருந்துச்சு. நான் உன்னை யாருக்கும் விட மாட்டேன், நீ என் கூட தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லிக்கிட்டே நகத்தால அந்த பொண்ணை போட்டு கீறிக்கிட்டே இருந்துச்சு. அவளும் வலியால துடிச்சுக்கிட்டே இருந்தா. அதெல்லாம் பார்த்த சின்ன பேரருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு தான் தன்னோட அக்காவா இருக்கணும்னு அவனுக்கு புரிஞ்சுது. உடனே அவன் டிராகன் கிட்ட போய், ஏ டிராகனே, என் அக்காவை விடு, இல்லைனா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புல்லாங்குழல ஊத ஆரம்பிச்சான். அவன் புல்லாங்குழல ஊத ஊத டிராகன் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. தன்னையே மறந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஆட்டத்தை நிறுத்த முடியல. இதை பார்த்ததும் செவப்பி மெதுவாக குகையை விட்டு வெளியே வந்தா. டிராகன் ஆடுறத பார்த்தா. டிராகன் கண்ணில் இருந்து நெருப்பு வந்துச்சு, வாயில இருந்து புகை வந்துச்சு. அப்படி இருந்தும் அதனால ஆட்டத்தை நிறுத்த முடியல. அவன் வாசிக்க வாசிக்க டிராகன் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அங்க வந்த சின்ன பையன் பேரரி இருக்கான்ல, அவங்கிட்ட செவப்பி பேசணும்னு நினைச்சா. ஆனா அவ பேச நினைச்சு பதிலுக்கு அவனும் பேசணும் அப்படின்னா அவன் அந்த புல்லாங்குழலை நிறுத்தினா மட்டும்தான் முடியும். அப்படி அவன் புல்லாங்குழல் ஊதுறதை நிறுத்திட்டா டிராகன் அவங்க 2 பேரையும் கொன்னுடும். அதனால சின்ன பேரரி புல்லாங்குழல ஊதிக்கிட்டே இருந்தான். டிராகன் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. டிராகனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சின்ன பையன் கிட்ட டிராகன் கெஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. தம்பி முடியலப்பா, அந்த புல்லாங்குழல் ஊதுறதை கொஞ்சம் நிறுத்துப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, உன் அக்காவை நான் விட்டுறேன் ஓகேவா அப்படின்னு டிராகன் சொல்லுச்சு. ஆனா சின்ன பையன் நிறுத்தல. அக்காவை பார்த்தான். அக்கா சொன்னாங்க, இல்ல டிராகனை விட்டுறாத, அதை இங்க விட்டா திரும்பவும் மனுஷங்களை கொல்ல ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவளும் சொல்ல அது அவனுக்கும் புரிஞ்சுது. கண்டிப்பா டிராகனை அங்கேயே விட்டுட்டா அது மறுபடியும் மனுஷங்களை கொல்லுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அந்த பையன் புல்லாங்குழல ஊதிக்கிட்டே இருந்தான். டிராகனும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துல ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ள டிராகனை வர வச்சான். அதாவது ஊதிக்கிட்டே பேக்ல வந்துட்டே இருந்தான். அந்த டிராகனும் ஆடிக்கிட்டே குளத்துக்குள்ள வந்துச்சு. குளத்துக்குள்ள வந்ததும் ஆட்டத்தை நிறுத்த முடியல. அவனும் வேகமா ஊத ஆரம்பிச்சான். ஆடிக்கிட்டே இருந்தது. வாயிலிருந்து நெருப்பு வருது, புகை வருது, தண்ணி வாய்க்குள்ள போகுது. அப்படி இருந்தும் அதனால ஆட்டத்தை நிறுத்த முடியல. டிராகனுக்கு உயிரே போற மாதிரி இருந்தது. திரும்பவும் சொல்லுச்சு, ஐயா தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, அந்த புல்லாங்குழல ஊதாதப்பா, கொஞ்சம் நிறுத்துப்பா, நான் யாருக்குமே இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பேரரி, சரி நீ இனிமே யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது. உடனே அவங்க அக்கா சொன்னாங்க, அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லு, நீ யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது, நீ திரும்பவும் சத்தியமா சொன்னா மட்டும்தான் என் தம்பி புல்லாங்குழல் ஊதுறதை நிறுத்துவான் அப்படின்னு சொல்ல, டிராகனும் சரின்னு சொல்ல அவனும் வாசிப்ப நிறுத்த ஆடி ஆடி டயர்டான அந்த டிராகன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருச்சு. சின்ன பேரரியும் அவங்க அக்கா சவப்பியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குளத்துல குளிக்க போனவங்கள அந்த டிராகன் தூக்கிட்டு போயிடுச்சு. இதை கேள்விப்பட்டதும் பேரரி மறுபடியும் குளத்துக்கு போய் புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிச்சான். 7 நாள் தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருந்தான். அந்த டிராகன் ஆடி ஆடி களைச்சி 7ஆவது நாள் செத்து போயிடுச்சு. அப்புறம் பேரரியும் உங்க அக்காவும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. போனவங்க சும்மா போல, டிராகனுடைய தோலை எடுத்துட்டு போய் வீடு கட்டினாங்க. டிராகனுடைய எலும்பை வச்சு வீட்டுக்கு தூண் போட்டுக்கிட்டாங்க. டிராகனுடைய கொம்பை வச்சு நிலத்தை உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியா அக்காவும் தம்பியும் டிராகனால பாதிக்கப்பட்டவங்கள டிராகனுடைய உடம்ப வச்சியே காப்பாத்தினாங்க. அவ்வளவுதான் அந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில என்ன தத்துவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தத்துவம் இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு 1000 விஷயம் தோணலாம், ஆனா உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் தெரிஞ்சுக்கணும்ல, உங்க கற்பனையை நாங்க புரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதுக்கப்புறம் சொல்ல போற கதையில இருக்கிற கருத்தை, நீதியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க அடுத்து 3வது கதைக்குள்ள போலாம். இது ஒரு சீனா நாட்டில் சொல்லப்படுற ஒரு கதை. சீனாவில் நிறைய இனக்குழுக்கள் இருந்தாங்க, நம்ம நாட்டை மாதிரி தான். அவங்க எல்லாருமே ரொம்ப நாளா
நுவா அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு வராங்க. நுவா அப்படின்னு சொன்னா சீன நாட்டுல ரொம்ப பிரபலம். பாட்டுல கூட அவங்க பேரை பாடுவாங்க. சீனாவில் அந்த நுவா கதை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க. உலகத்துல ஒரு தடவை ஒரு பெரிய சுனாமி வந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இல்லைன்னா ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நோவாங்கிற ஒருத்தருடைய காலத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, கடவுளுக்கு கோபம் வந்து மழையை பெய்ய வச்சு உலகத்தையே முழுகடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லவங்க நோவா கட்டுன அந்த கப்பல்ல ஏறி தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க மூலமா தான் மறுபடியும் மனுஷங்க உலகத்துல பெருகுனாங்க அப்படின்ற கதை ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளம் சீனாவில் சொல்லப்படுற அந்த நுவான்ற கதையிலையும் வருது. வானமே பொளந்து விழுந்த மாதிரி மழை பெய்யும், பகல் இரவு எதுனே தெரியாது, எல்லா இடமும் இருட்டா இருக்கும், அந்த அளவுக்கு மழை பெய்யும், ஒருத்தருடைய முகம் இன்னொருத்தருக்கு தெரியாது, எங்க இருக்கும் எங்க போறோன்னு கூட தெரியாது, மழையோட காத்தும் சேர்ந்து பயங்கரமா வீசும், வெள்ளத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு போகும், எல்லா உயிர்களும் அழிஞ்சு போயிடும். தூரத்துல ஒரு மலை மேல 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் நுவாவும் அவங்க அண்ணன் ஃபியூக்சியும். எப்படியோ அவங்க 2 பேரும் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணனும் தங்கச்சியும் மட்டும்தான் இப்ப உலகத்துல மிச்சமா இருக்காங்க. குன்லூன் அப்படின்ற மலைப்பகுதியில அவங்க 2 பேரும் இப்ப இருக்காங்க. அங்க வேற யாருமே இல்ல. உயிரோட இருக்கிறவங்களை யாருமே அவங்க பார்க்க முடியல. இப்படியே ரொம்ப நாள் 2 பேருமே அந்த அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பாசம் வந்துருச்சு. அது காதலா மாறுது. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அண்ணனும் தங்கச்சியும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மிகப்பெரிய அந்த மழை வந்து அதனால வெள்ளம் வந்து அந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு 2 பேருமே யோசிச்சு பார்த்தாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருந்த காலத்தை நினைச்சு பார்த்து வருத்தப்படுவாங்க. இப்படி எல்லாரையுமே இழந்துட்டுமே அப்படின்னு நினைச்சு 2 பேரும் அப்பப்போ அழுவாங்க. இப்படி தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணாங்க. குழந்தைங்க பிறந்தா நமக்கு துணையா இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா யார் முதல்ல இதை பத்தி பேசுறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சி கிட்ட சொல்ல தயங்கினா, தங்கச்சியும் அண்ணன் கிட்ட சொல்ல கூச்சப்படுறா. இப்படி 2 பேருமே பேசாம இருந்தாங்க. கடைசியில அண்ணன் தங்கச்சி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நமக்கு வேற வழி இல்ல, 2 பேருமே தனித்தனியா தான் இருக்கும், 2 பேருக்குமே தேவை இருக்கு, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல தங்கச்சியும் சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேருமே கடவுள்கிட்ட போய் அனுமதி கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அண்ணன் தங்கச்சியை கூட்டுட்டு அந்த குன்லூன் மலை மேல போனான். அங்க போய் கடவுள்கிட்ட, கடவுளே இப்போ உலகத்துல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், எங்க இனம் பெருகணும், எங்களுக்கு துணையா மத்தவங்களும் இருக்கணும், அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், எங்களுக்கு குழந்தைங்க பிறக்கணும், எங்க இனம் தழைக்கணும், எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அதனால உங்க அனுமதியை நாங்க கேட்கிறோம். நாங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி தான், எங்களுக்கு தப்பா தான் தோணுது, ஆனா எங்களுக்கு ஒரு வழி இல்ல, நாங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்றதை நீங்க தான் சொல்லணும். எங்க கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க மூட்டுற அந்த புகை மேல போகாம அடர்த்தியா இருக்கணும், உங்க அனுமதி இல்ல அப்படின்னா அந்த புகை அப்படியே காத்துல பறந்து போயிடணும் அப்படின்னு சொல்றான் அந்த அண்ணங்காரன். சொல்லிட்டு புகைய மூட்டுறான். அவங்க மூட்டின புகை அந்த காத்துல பறக்கல, ரொம்ப நேரம் அப்படியே இருந்துச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடவுள் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அவங்க சொல்லிட்டு மலை மேல இருந்து கீழே வந்தாங்க. நுவா அங்கேயே கோரப்புல்லால ஒரு விசிறிய செஞ்சுக்கிட்டா. கல்யாணத்துக்கு கூச்சமா இருந்துச்சு அவளுக்கு. அதனால அந்த விசிறியால முகத்தை மூடிக்கிட்டு அவங்க அண்ணன் ஃபியூசியோட நடந்து போனா. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துல பொண்ணுங்க விசிறியால முகத்தை மூடுற பழக்கம் சீனாவில வழக்கமாச்சு. இப்படி நுவாவும் ஃபியூக்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு, அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அவங்களுக்கு இது போதாதுன்னு தோணுச்சு. களிமண்ணால மனுஷங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் செஞ்சா என்னன்னு அவங்க நினைச்சாங்க. நுவா களிமண்ணால பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சா. முதல் நாள் கோழி பொம்மையை செஞ்சா, 2வது நாள் நாய் பொம்மையை செஞ்சா, 3வது நாள் ஆடு பொம்மையை செஞ்சா, 4வது நாள் பன்றி பொம்மையை செஞ்சா, 5வது நாள் பசு பொம்மையை செஞ்சா, 6வது நாள் குதிரை பொம்மையை செஞ்சா, 7வது நாள் மஞ்சள் களிமண்ணால மனுஷங்க பொம்மைங்களை செஞ்சா. இப்படி நிறைய பொம்மைங்களை அவ செஞ்சு வச்சா. செய்ய செய்ய களைப்பா இருந்துச்சு, ஆனா நுவாவுக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. அந்த களிமண் பொம்மைகள் உறுதியா இல்ல, அதனால கொஞ்சம் அப்பப்ப வழிஞ்சு உட்கார்ந்துரும். நுவா அது எல்லாத்தையும் சரி பண்ணி நிமிர்த்து வச்சு கைத்தால கட்டி வச்சா. கொஞ்சம் பொம்மைகள் கீழே சாஞ்சிடும். அந்த கீழே சாஞ்ச பொம்மைகள் எல்லாமே சாதாரண மனுஷங்களா மாறும். நிமிர்ந்து நின்ன பொம்மைகள் எல்லாமே பெரிய மனுஷங்களா மாறும். அதாவது ஒரு அரசன் அரசி அந்த மாதிரி கட்டத்துக்கு போகும். இப்படி நிறைய மனுஷங்க மிருகங்க பறவைகளுடைய பொம்மைங்களை செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நுவா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா. கடவுளுக்கு நுவா செஞ்ச வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால கடவுள் அந்த பொம்மைகளுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தாரு. மஞ்சள் களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் எல்லாமே மஞ்சள் நிற மனுஷங்களா மாறினாங்க. இப்படி மனுஷங்க மிருகங்க பறவைகள் எல்லாமே உலகத்துல நிறைய ஆயிடுச்சு.
நுவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லா உயிர்களையும் நல்லா பாத்துக்கிட்டா. எல்லாரும் நுவாவையும் அவன் புருஷனையும் அப்பா அம்மான்னு சொல்லி வணங்குனாங்க. அவங்களுக்கு நென்ஹுவாங் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது மனுஷ குலத்தோடைய அப்பா அம்மான்னு அர்த்தம். இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் சீனால இருக்கிற கடவுள்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. 2 கடவுள்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. தண்ணிக்கான கடவுளோட பேரு நீர்தேவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு சண்டையில தோல்வி நிச்சயம்னு ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. கோவத்துல தன்னோட தலையால புஷா அப்படின்ற மலையை முட்டுறாரு. அந்த மலை ஆடி போயிடுச்சு. அந்த மலை தான் அப்ப வானத்தை தாங்கி புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மலை விழுந்துடுச்சு. அதனால வானம் ஒரு பக்கம் சாஞ்சு போச்சு, பூமியும் ஒரு பக்கமா சாஞ்சு போச்சு. அதனால உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. காட்டுல தீப்பிடிச்ச மாதிரி எல்லா இடமும் தீப்பத்திக்குச்சு. ஒரு பக்கம் வெள்ளம் வந்து ஊரையே முழுகடிச்சிருச்சு. பெரிய பெரிய மிருகங்களை கூட விழுங்குற அளவுக்கு பயங்கரமான அரக்கர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. மனுஷங்களை தாக்கக்கூடிய விலங்குகள் வந்துச்சு. வானத்துல பயங்கரமான பறவைகள் பறந்துட்டு இருந்துச்சு. நுவா வானத்தை சரி பண்ணணும்னு நினைச்சா. சாஞ்சு போன வானத்தை தூக்கி பிடிக்கணும், உடஞ்ச இடத்த ஒட்டணும்னு அவன் முயற்சி பண்ணா. பெரிய ஆமைகளுடைய கால்களை வெட்டி அதை முட்டு கொடுத்து வானத்தை தூக்கி பிடிச்சா. வானத்துல இருந்த ஓட்டையை அடைக்க 7 நிற கல்களை பயன்படுத்தினா. அதுக்கப்புறம் தான் வானத்துல 7 நிற வானவில் வர ஆரம்பிச்சது. ஆனா நுவாவால வானத்தை சரியா சரி பண்ண முடியல. ஏன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே வடமேற்கு பக்கமா தான் போகும். அந்த பக்கம் சுவர் கட்டுனா அவங்களால போக முடியாது. சீனால இருக்கிற நதிகள் எல்லாமே தென்கிழக்கு பக்கத்துல இருந்து தான் வருது. அதனால நுவா மலை மேல ஏறி தன்னுடைய உடம்பால வானத்துல இருந்த ஓட்டையை அடைச்சா. வெள்ளத்தை தடுத்து நிறுத்தினா. இந்த கதையை, இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வருஷம் ஒரு நாள்ல சீனாவில மனுஷங்க ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க தண்ணியை ஊத்திக்கிட்டு கொண்டாடுவாங்க. நுவாவை வான தேவதை மாதிரி நினைச்சு இன்னைக்கு சீனாவில வணங்குறாங்க. இந்த கதையை சீன மக்கள் நிறைய வருஷமா சொல்லிட்டு வராங்க. எப்படி இந்தியாவில மகாபாரதம், ராமாயணம் தாண்டி நிறைய சின்ன சின்ன கிளை கதைகள் இருக்கும்ல. இப்ப விஷ்ணு அவதாரத்துல நிறைய கதைகள் இருக்கும்ல. பூமாதேவியை காப்பாத்துறதுக்கு பூமியை எடுத்துட்டு கடலுக்குள்ள போனாருன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி சீனாவில் சொல்லப்படுற கதை தான் இப்ப நான் சொன்ன கதை. இந்த நுவா அப்படின்ற கதாபாத்திரத்தை வச்சு நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கதையும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை படிக்கும் போது நம்ம புராண கதையை படிக்கிற மாதிரி தான் சில இடங்கள்ல இருக்கும். ஆனா சில வித்தியாசமான கதைகளை கொண்ட மாதிரி தான் சீனாவோட கதைகள் இருக்கும். அதுல ஒரு கதை தான் இப்ப நான் சொன்ன கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வாங்க அடுத்து 4வது கதைக்குள்ள போலாம். இதுவும் சீனாவில் சொல்லப்படுற ஒரு கதை தான். ஆனா பயப்படாதீங்க, இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கிராம பகுதிகளில் சீனாவில் குட்டி பசங்க ஒரு வித்தியாசமான தொப்பியை போட்டுப்பாங்க. அது கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கும். ஏன் குழந்தைங்க தொப்பியை போடுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு பின்னால சீனாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழைய கதை இருக்கு. அந்த கதை தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சீனாவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. 2 பேருமே கல்யாணம் ஆகி சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ணனும் அவங்க மனைவியும் ரொம்ப நல்லவங்க, பொறுமையானவங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த காலத்துல சீனாவில் குழந்தை இல்லைன்னா ரொம்ப பெரிய குறையா நினைப்பாங்க. வாழ்க்கைய வீண் வருத்தப்படுவாங்க. அதாவது இப்ப மக்கள் தொகையில ரொம்ப அவங்க அதிகமா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, குறைய கூட நினைப்பாங்க. சோ அந்த அண்ணனும் அவங்க மனைவியும் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. அப்ப அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க தம்பிக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அதுல ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு அவர் நினைச்சாரு. அப்படின்னா ஒரு குழந்தை அண்ணன் வீட்டுக்கும் இன்னொரு குழந்தை தம்பி வீட்டுக்கும் வாரிசா இருக்கும்ல. இந்த விஷயத்த தம்பி கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்கலான்னு அண்ணன் நினைச்சாரு. ஒரு நாள் அண்ணன் தம்பி கிட்டையும் தம்பி மனைவி கிட்டையும் குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்த பத்தி சொன்னாரு. தம்பி கண்டிப்பா சரிதான் சொல்லுவான்னு அண்ணன் எதிர்பார்த்தாரு. ஆனா தம்பியும் அவங்க மனைவியும் எதுவுமே சொல்லாமலேயே வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு அண்ணனுக்கு புரியல. கொஞ்ச நாள் கழிச்சு தம்பி திடீர்னு இறந்து போயிட்டாரு. தம்பி மனைவியால 2 குழந்தைங்களையும் வளர்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை பார்த்த அண்ணன் திரும்பவும் தம்பி மனைவி கிட்ட போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த தம்பி பொண்டாட்டியும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்பவும் ஏன்னு அண்ணனுக்கு புரியல. நிறைய வருஷம் கழிச்சு தம்பி மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு 2 குழந்தைங்களையும் வளர்த்து பெரியவங்களாக்கிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் மனைவி மாசமா இருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்க போகுது. அதை நினைச்சு அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவங்க மனைவியை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு. அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு மருத்துவ வச்சு தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும்தான் பிரசவத்துக்கு கூப்பிடுவாங்க. அண்ணனுக்கு அடிக்கடி வெளியூர்ல வேலை அப்பப்ப போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பிரசவ நேரத்துல வெளியூர் போயிட்டா என்ன செய்யறதுன்னு அவர் கவலைப்பட்டாரு. அப்பதான் தம்பியோட மனைவி அண்ணன் இல்லாதப்ப அண்ணன் மனைவிய பாத்துக்கிறேன்னு அவங்களா வந்து சொன்னாங்க. அதை கேட்ட அண்ணனுக்கும் சந்தோஷமா தான் இருந்தது. பரவாயில்ல, தம்பி பொண்டாடி இப்பயாவது வந்திருக்காளே, நான் இல்லாதப்ப ஒய்ஃபை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
பிரசவ நேரம் வந்துச்சு. அண்ணன் வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்தாரு. அண்ணன் மனைவிக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சதும் தம்பி பொண்டாட்டி ஓடி போய் மருத்துவச்சை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா தம்பி மனைவி உண்மையிலேயே உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கல. அவங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சு. அண்ணனுக்கு குழந்தை இல்லாம போயிட்டா அவங்க சொத்து முழுக்க தனக்கு தான் கிடைக்கும்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்காக தான் பிரசவத்துல உதவி செய்யற மாதிரி நடிச்சு குழந்தைய எப்படியாவது காணாம ஆக்கிடணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அதுக்காக தான் முன்னாடியே அவங்களுடைய குழந்தைய தத்து கொடுக்கவும் மறுத்துட்டாங்க. இப்ப குழந்தை பிறந்ததும் மருத்துவச்சை கையில போட்டுக்கிட்டு பிறந்த குழந்தைய எங்கேயாவது போய் விட்டுட்டு வந்தலாம் அவங்க திட்டம் போட்டாங்க. குழந்தையும் பிறந்துச்சு. அம்மா மயக்கத்துல இருந்தாங்க. அந்த நேரத்துல தம்பி மனைவியும் மருத்துவச்சையும் சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியில யாருமே பார்க்காத இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க செய்யறத எல்லாத்தையுமே 2 கண்ணு பார்த்துட்டே இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ஒரு குட்டி நாயை பிடிச்சி அது தோலை உரிச்சு அதை ஒரு துணியில சுத்தி மயக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட வச்சுட்டாங்க. ஒருவேளை குட்டி நாயோடைய தோலை உரிச்சா அது குறமாச குழந்தை மாதிரி இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அம்மாவுக்கு மயக்க தெரிஞ்சு எழுந்ததும் குழந்தைய பார்க்க ஆசைப்பட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்தாங்க. அந்த துணி முழுக்க ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு மருத்துவச்சியும் குழந்தை குறப்பிரசவமா பிறந்துச்சுன்னு சொல்லவும் அவங்களால அழுகையை அடக்க முடியல. கதறி கதறி அழுதாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்த அப்பாவும் அழுகையை அடக்க முடியாம அழுதாரு. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பழுப்பு கலர்ல ஒரு நாய் நின்னுச்சு. அது அந்த அண்ணங்கிட்ட போய் அவங்க கையை பிடிச்சு இழுத்துச்சு. நாய் எங்கேயோ கூட்டிட்டு போகுது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுட்டு அவரும் அதுக்கு பின்னாடியே போனாரு. அந்த நாய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தோப்புக்குள்ள ஓடி போச்சு. அங்க ஒரு மரத்துக்கு அடியில ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. அவர் உடனே குழந்தைய போய் அள்ளி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. தம்பி மனைவியும் மருத்துவத்தையும் சேர்ந்துதான் குழந்தைய இங்க தூக்கி போட்டு போயிருக்காங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. குழந்தை செத்து பிறந்தது, குறை மாசமா பிறந்ததுன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்கன்றதும் புரிஞ்சு போச்சு. ஒரு வழியா அந்த நாய் தான் குழந்தைய காப்பாத்துச்சு. அவரு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. இவரும் அவங்க மனைவியும் எப்பாவது அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த சாப்பாட்டுக்கு நன்றியா தான் அந்த நாய் இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தன்னுடைய தம்பி மனைவிக்கு இல்லாத நல்ல மனசு அந்த நாய்க்கு இருக்கேன்னு நினைச்சு அவங்க ரொம்ப கொதிச்சு போனாங்க. உடனே ஊர் பெரியவங்கிட்ட போய் நடந்த விஷயத்தை சொன்னாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. தம்பி மனைவியையும் மருத்துவச்சையும் தண்டிக்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்க 2 பேருக்குமே தண்டனை கிடைச்சது. குழந்தைய காப்பாத்தி கொடுத்த நாயை எல்லாருமே புகழ்ந்தாங்க. குழந்தை திரும்பி வந்த சந்தோஷத்துல அம்மா அழுதாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடுச்சு, வாழ்க்கையில இருந்த கஷ்டம் எல்லாமே போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமா இருந்த நாயை நினைச்சு அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தாங்க. அந்த நாய்க்கு நன்றி சொல்றதுக்காக குழந்தைக்கு ஒரு தொப்பி செஞ்சாங்க. அந்த தொப்பி நாயோட முகமாரியே இருந்துச்சு. அந்த குழந்தை எங்க போனாலும் அதை பார்த்த எல்லாருமே அதோ நாய் காப்பாத்தின குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தொப்பி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தொப்பி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப சீனாவில் எல்லா குழந்தைங்களும் நாய் தொப்பியை போட்டுக்கிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு உதாரணமா இருந்த அந்த நாயோட நினைவா இன்னமும் அந்த தொப்பியை சின்ன பசங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. இது சீனாவில் சொல்லப்படுற அந்த தொப்பிக்கு பின்னாடி ஒரு கதை. நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயத்துக்கு பின்னாடியும் கதை இருக்கு. அந்த மாதிரி கதை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. டீப் டாக்ஸ் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த கதைகளை எனக்கு டிஎம் பண்ணுங்க. அடுத்து 5வது கதைக்கு போகலாம். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல 3 பேர் இருந்தாங்க. ஆச்சரியமா அந்த 3 பேருக்குமே ஒரே ஒரு பேர் தான், ஜென்ஜியா. பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அந்த ஊர்ல அப்படிதான் பேர் வச்சாங்க. இப்ப 3 ஜென்ஜியா இருக்காங்க ஒரே ஊர்ல. முதல் ஜென்ஜியா அந்த ஊர்ல இருக்கிற தொல்குடி மக்களுடைய தலைவன். 2வது ஜென்ஜியா அவன் வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆளு, சமயக்காரன். 3வது ஜென்ஜியாவோ ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு தச்சன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல குணம் கொண்டவ, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, ரொம்ப நேர்மையானவங்க. இந்த சமையல்கார ஜென்ஜியாவுக்கு அந்த தச்சன் பொண்டாட்டி மேல ஆசை வந்துருச்சு. அவளை நினைச்சு அவன் தூக்கத்தையே தொலைச்சிட்டான். ஆனா அந்த பொண்ணு அவனை கண்டுக்கவே இல்லை. அவளுக்கு அவன் மேல கொஞ்சம் கூட ஈர்ப்பே கிடையாது. தான் வேலையை மட்டும் தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா. கணவனுக்கும் உண்மையா இருந்தா. சமையல்கார ஜென்ஜியாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. தச்சனை எப்படியாவது கொன்னுட்டா மட்டும்தான் அவனுடைய பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அவன் முடிவு பண்றான். அதுக்காக சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் தலைவன் ஜென்ஜியாவோட அப்பா இறந்து போயிட்டாரு. தலைவன் ஜென்ஜியா
அப்பாவுக்கு கடைசி காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ சமையல்கார ஜென்ஜியா அவங்க வீட்டுல இருக்கிற பழைய புக்க எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சமையல்காரனுக்கு பழைய சீன மொழி நல்லாவே தெரியும். அந்த காலத்துல சீன மொழி ரொம்ப கஷ்டமானது, நம்மளுடைய பழைய தமிழ் மாதிரி இருக்கும். அப்படி புத்தகத்தை அடுக்கி வச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தலைவனுடைய அப்பா எழுதின மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அந்த புத்தகத்துக்குள்ள வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்புறம் அந்த கடிதத்தை காட்டி தச்சனை மாற்றிவிடலாம் அப்படின்னு பிளான் போட்டான். இறந்து போன அப்பா தன்னுடைய மகனுக்கு எழுதுற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதுறான். என்ன அப்படின்னா, என் அருமை மகனே, நான் இறந்த பிறகு என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் பூமியில ரொம்ப நல்லா வாழ்ந்ததால எங்க சொர்க்கத்துல எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இங்க ஒரு ஆபீஸ் கட்டணும், அதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா கதவு, ஜன்னலு, மேஜை, நாற்காலி இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் இல்ல. தச்சன் யாருமே சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்கு. அதனால நீ நம்ம ஊர்ல இருக்கிற தச்சன் இருக்கான்ல ஜென்ஜியா, அவனை என்கிட்ட அனுப்பி வை. அவன் வேலையை முடிச்சுட்டு நான் அவனை ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். எழுதி வச்சுட்டு ஒரு நாள் சமையல்காரன் தலைவன் ஜென்ஜியா கிட்ட போய், ஐயா, நான் பழைய புத்தகத்தை அடுக்கி வச்சுட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு புதுசு மாதிரி ஒரு புத்தகம் கிடைச்சது. ஆனா அதுல இருக்கிறது எனக்கு புரியல, உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். தலைவன் ஜென்ஜியா அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தாரு. அதுல இருக்கிறது அவருக்கு புரியல. அதனால அவருக்கு உதவி செய்யறவங்க கிட்ட அதை கொடுத்து படிக்க சொன்னாரு. அவங்க அந்த கடிதத்தை படிச்சு தலைவன் கிட்ட விளக்கி சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டதும் தலைவன் ஜென்ஜியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா சொர்க்கத்துல நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே தச்சன் ஜென்ஜியாவை கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போக சொன்னாரு. தச்சன் ஜென்ஜியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தலைவன் சொல்றத மீறவும் முடியாது. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான். சரி, டைம் கேட்டு பாப்போம், அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தலைவன் கிட்ட சொன்னான். ஐயா, நீங்க சொல்றத நான் மீற மாட்டேன், அதை நான் செஞ்சுதான் ஆகணும், கண்டிப்பா செய்வேன். உங்க அப்பாவுக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள என் குடும்பத்தை நான் பாத்துக்கணும்ல. அதுக்குள்ள நீங்களும் நம்ம ஊர்ல பலி கொடுக்கிற இடத்துல நெருப்பு வைக்கிறதுக்கு விறகுலாம் ரெடி பண்ணி வைங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். தலைவனுக்கும் சரின்னு பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டாரு. ஜென்ஜியா வீட்டுக்கு வந்து நடந்ததை எல்லாத்தையும் பொண்டாட்டி கிட்ட சொன்னாரு. யாரோ தனக்கு எதிரியா இருக்கிறவங்க தான் இந்த சதியை பண்றாங்கன்னு அவருக்கு தோணுச்சு. விசாரிச்சு பார்த்தப்பதான் சமையல்கார ஜென்ஜியா தான் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதும் தன்னை கொலை பண்ண பிளான் பண்றதும் தெரிஞ்சது. அதனால தன்னை பாதுகாக்க ஒரு பிளான போட்டாரு. பொண்டாட்டி கிட்ட அவங்க வீட்டுல இருந்து பலி கொடுக்கிற இடம் வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதையை தோண்டணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள 1 வாரம் ஆகிடும். பலி கொடுக்கறப்ப யாருக்குமே தெரியாம அந்த சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு போயிடலான்னு ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் 1 வருஷம் அங்கேயே பதுங்கி இருக்கலான்னு சொன்னாரு. பிளான் பண்ண மாதிரியே தச்சனும் அவங்க பொண்டாட்டியும் அவங்க ரூம்ல இருந்து சுரங்கப்பாதையை தோண்ட ஆரம்பிச்சாங்க. பலி கொடுக்கிற இடம் வரைக்கும் சுரங்கப்பாதையை தோண்டி முடிச்சாங்க. அந்த 7 நாள் இரவு பகல் பார்க்காம உடைச்சாங்க. பலி கொடுக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி புதர் மாதிரி இருந்துச்சு. அந்த புதருக்குள்ளதான் சுரங்கப்பாதையுடைய ஒரு வழி இருந்துச்சு. 7 நாள் முடிஞ்சிருது. அவர் சொன்ன நாள் வந்துச்சு. சமையல்காரங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு தச்சன் தலைவன் ஜென்ஜியா கிட்ட போனான். தலைவன் ஜென்ஜியா அவனை ரொம்ப அன்பா வரவேத்தாரு. அவங்க அப்பாவுக்காக சொர்க்கத்துக்கு போறாருன்னு நினைச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நீ எதுவும் கவலைப்படாதப்பா, நீ திரும்பி வர்ற வரைக்கும் உன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நானே கொடுக்குறேன், நீ ரெடி பண்ணி வச்சிருப்ப, நீ எதுவும் கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் 2 பேரும் பலி கொடுக்குற இடத்துக்கு போனாங்க. அங்க சமையல்கார ஜென்ஜியாவும் இருந்தான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். விறகெல்லாம் கொளுத்தி வச்சாங்க, நெருப்பு பத்திக்குச்சு. சொர்க்கத்துக்கு போறதுக்கான மந்திரத்தை சொன்னாங்க. அப்புறம் தலைவன் ஜென்ஜியா தச்சன் ஜென்ஜியா கிட்ட அவனோட வேலை செய்யற கருவிகள் எல்லாம் இருக்கிற ஒரு பைய கொடுத்தாரு. இன்னொரு பையில அவனோட துணியெல்லாம் வச்சு கொடுத்தாரு. அப்புறம் எரியிற நெருப்புக்கு நடுவுல இருக்கிற நாற்காலில உட்கார சொன்னாரு. தச்சன் ஜென்ஜியா கொஞ்சமே பயந்துக்கிட்ட நெருப்புக்குள்ள போனாரு. ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஒரு பயம் இருக்கும்ல, பயத்துக்குள்ளேயே போனாரு. மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நெருப்புல விறக போட்டாங்க. நெருப்பு வேகமா எரிய ஆரம்பிச்சது. புகை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. எல்லாரும் கண்ணை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தச்சன் ஜென்ஜியா யாருக்கும் தெரியாம அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் சுரங்கப்பாதைக்குள்ள விழுந்துட்டாரு. யாருமே அவரை பார்க்கல. நெருப்பு ரொம்ப வேகமா எரிய ஆரம்பிச்சது. யாருமே பக்கத்துல போக முடியல. சமையல்காரன் அங்கேயே ரெடியா இருந்தான். ஒருவேளை தச்சன் ஜென்ஜியா பயந்து அழுது தன்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்றதுன்னு அவன் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தான். தச்சன் அழுகிற சத்தம் வெளியே யாருக்குமே கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி முரசெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப சத்தமா அடிக்க சொன்னான். தச்சன் சொர்க்கத்துக்கு போறாரு, அதுக்காக இப்படி மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லி வச்சான். அவங்களும் வேகமா முரசு அடிச்சாங்க. அப்புறம் நெருப்பு அணைஞ்சு போச்சு. நாற்காலியை போய் பார்த்தாங்க. அதுல சாம்பல் மட்டும்தான் இருந்தது. தச்சன் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாருமே நம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. சமையல்கார ஜென்ஜியா ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டான். அவனு வீட்டுக்கு போனான். பிளான் பண்ண மாதிரியே தச்சன் ஜென்ஜியா சுரங்கப்பாதைக்குள்ளேயே பதுங்கி இருந்தாரு. அவங்க பொண்டாட்டி அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து போய் கொடுத்தாங்க.
யாருக்குமே இது தெரியாது. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போச்சு. இந்த ஒரு வருஷத்துல சமையல்காரன் தச்சன் முன்னாடிய பார்க்க போனான். அவகிட்ட நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் சொன்னான், காதல் மொழிகள் எல்லாம் பேசினான். ஆனா அவனை ஒதுக்கிக்கிட்டே இருந்தா. சில சமயம் என்கிட்ட வம்பு பண்ண உன் தலையை வெட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி அருவாள் எடுத்து காட்டுவா. இப்படியே ஒரு வருஷம் கழிஞ்சு தச்சன் ஜஞ்சியா வெளியே வந்து தலைவன் ஜஞ்சியாவை பார்க்க போனாரு. சுரங்கப்பாதைக்குள்ள ஒரு வருஷமா இருந்ததால வெளியே போகாம இருந்ததுனால நல்லா வெள்ளையா மாறிட்டாரு. கோழு கோழுன்னு இருந்தாரு. தலைவன் ஜஞ்சியாவை பார்த்து, உங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு, நான் அவருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா அவங்களுக்கு அவங்க செய்யற சாப்பாடு பிடிக்கலையாம். அவருக்கு இங்க செய்யற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்குமா. சொர்க்கத்துல அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாதான். அதனால நம்ம சமையல்காரன் ஜென்ஜியாவை அனுப்பி வைக்க சொன்னாரு அப்படின்னு அவன் சொன்னான். தலைவன் ஜென்ஜியாவுக்கும் சமையல்காரன் ஜென்ஜியாவுக்கும் இது உண்மையா தான் தெரிஞ்சது. தச்சன் ஜென்ஜியா ரொம்ப நல்லா இருந்தாரு. சொர்க்கத்துல நல்லா சாப்பிட்டதால இப்படி இருப்பாரு போலன்னு தலைவனும் முடிவு பண்ணிட்டான். அப்ப சமையல்காரன் ஜென்ஜியாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கலான்னு முடிவும் பண்ணிட்டாங்க. முன்னாடி மாதிரியே ஒரு நாள் குறிச்சாங்க. மேலதாளம் எல்லாம் போட்டாங்க, விறகெல்லாம் கொளுத்தி வச்சாங்க. நெருப்பு ரொம்ப வேகமா எரிய ஆரம்பிச்சது. சமையல்காரன் ஜென்ஜியாவை நெருப்புக்குள்ள தள்ளி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சமையல்காரன் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். சமையல்காரன் ஒரு வருஷத்துல திரும்பி வருவான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவன் வரவே இல்லை. தச்சன் ஜென்ஜியா தான் பொண்டாட்டியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. இப்படியான ஒரு கதை சீனாவில் சொல்றது வழக்கம். இந்த மாதிரி நிறைய கதைகள், இதுக்கு பேரு வாய்மொழி கதைகள்னு சொல்லுவாங்க, நாடோடி கதைகள்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் சொல்லப்படுற ஒரு ஊர் தான் சீனா. நம்ம நாட்டிலையும் சொல்லப்படுது தான். இந்த மாதிரி பல கதைகள் என்கிட்ட இருக்கு. நிறைய கதைகளை உங்கள்கிட்ட நான் அப்பப்போ சொல்கிறேன். அது உங்கள் ட்ராவலுக்கும் இல்லை உங்களுடைய தூக்கத்துக்கும் இல்லை உங்களுக்கு போர் அடிக்கும் போது டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீதி கதைகள் அப்படின்றதையும் தாண்டி அப்பப்போ சுவாரஸ்யத்துக்காகவும் என்ன காரணம்னே தெரியாமல் நம்ம ஒரு படத்தை பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த கதைகளை நீங்கள் அப்பப்போ நீங்கள் கேட்கலாம். இந்த கதையில் எதுவுமே உங்களுக்கு போர் அடிக்காது. இந்த 5 கதையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான 5 சீரீஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 கதைகள் வேணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்கறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. இந்த உழைப்புக்கு நீங்கள் அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அன்பை வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தலாம். அது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நிறைய கதை கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் தீபன்.